சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை நிரம்பி வழிகிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். இளையராஜா, வணக்கம். தற்பொழுது தடுப்பணை நிரம்பி அங்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது அங்குள்ள சூழல் என்ன? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வெயில் மக்கள் சுட்டெரித்தது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் தொடர்ந்து வட்ட தொடங்கியது. இதனால் குறிப்பாக சொன்னா வறட்சி மாவட்டங்களை சொல்லக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக அது வைகை ஆற்றிலிருந்து சுமார் 3000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்நிலையில் அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா மானாமதுரை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி மழை அதிகமா கோடை மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோடை மழையோட சேர்த்து பாத்தீங்கன்னா வைகையோட தண்ணீர் சேர்த்து 3000 கனஅடி பிளஸ் ஒரு 1000 கனஅடி சேர்த்து 4000 கனஅடி தண்ணீர் இப்ப சென்றுகிட்டு இருக்குது. நீங்க கழுகு பார்வையில பாத்துக்கிட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா மானாமதுரை வழியாக செல்லும் வைகை ஆற்றுகள் கீழப்பசலுக்கு சொந்தமான தடுப்பணை சுமார் 24 கோடி ரூபாயில கட்டப்பட்டுச்சு. அந்த தடுப்பணை இன்னும் திறப்பு விழா கூட அது நடக்கல. அதற்குள் தண்ணீர் வந்தது. இந்த தடுப்பணை முழுவதாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அந்த தடுப்பணையில பாத்தீங்கன்னா தண்ணீர் நிரம்பி அழகாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வைகை இரு கரையோரங்களும் தண்ணீர் தொட்டு கொண்டு செல்கிறது. அது மட்டும் இல்ல, இப்பகுதி ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரையோரம் வசிக்கிற மக்களோ யாரும் உள்ள இறங்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க. இப்போது இந்த தண்ணீர் திறந்து விட்டது பாத்தீங்கன்னா குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமின்றி வருகின்ற பருவ காலங்கள்ல விவசாயிகள் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும் என்று விவசாயிகளின் தரப்பிலும் மகிழ்ச்சியாக தென்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த மதுரை டு ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில செல்கின்ற மக்கள் எல்லாமே இந்த ரம்மியமான காட்சிகளை பார்த்தபடியே அழகாக ரசித்து கொண்டே செல்கின்றார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.